அது என்னமோ தெரில, எப்பயும் நடக்காத அதிசயமா இந்த வாட்டி வந்து எப்பயும் ஃப்ரெஷ் மீனாக வாங்கி கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கேன். குறவை மீன் தான் வாங்கியிருந்தோம். 1 kg வந்து 300 சொன்னாங்க. இந்த மீன் வந்து நான் சாப்பிட்டதெல்லாம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். அந்த அக்காவே க்ளீன் பண்ணியுமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப வளவளப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே பூனையுமே வந்து பக்கத்தில் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி பாவமாக அதுக்கும் 2 பீஸை போட்டுட்டு க்ளீன் பண்ணாங்க. இந்த அக்கா க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வேலையே. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு இதை தேய்ச்சி கழுவுறதுக்குள்ளேயுமே. அம்மா சைட் பை சைட் அப்படியே மீன் குழம்புமே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் கழுவி கொடுக்குறதுக்கும் குழம்புல போடுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மீன். நல்லா சுட சுட சாப்பாடு போட்டு மதியானம் மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஈவினிங்க்கு மேலே நவநீதா தான் போயிருந்தோம். இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலெக்ஷன். குர்த்தி சாரீலாம் வாங்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா அடிச்சு ஊற்றுது மழை. எப்படிரா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்ததுலேருந்து ஈவினிங்க்கு மேலே ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. நான் தான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்திருக்கனால தான் எல்லாருக்கும் மழை பெய்யுது, நல்லா குளு குளுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சம்மர்ன்னு சொல்லிட்டு.